Hi friends, welcome to my channel Technology for PC. இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது என்னன்னு சொன்னால் கேமரா ரோ. சில படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டார்க்காக இருக்கும். அதை கேமரா ரோவில் எப்படி எடிட் பண்ணுறது, அதை எப்படி ஷார்ப்னஸ் ஆக்குறது, எப்படி கலர் பேலன்ஸ் பண்ணுறது தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் ஃபோட்டோஷாப்புக்குள்ளே போகலாம். நான் இதுக்காக ஒரு பிக்சரை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது டெஸ்க்டாப்பில் இருக்குது. இந்த பிக்சர் தான். இப்படி இருக்கிற பிக்சரை எப்படி கேமரா ரோவில் இந்த க்ரீன் எல்லாம் டார்க் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நாங்கள் பார்ப்போம். இதுக்கு நாங்கள் ஏற்கனவே இந்த கம்ப்யூட்டரில் கேமரா ரோன்ற சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கு. அதை ஓப்பன் பண்ணுறதுக்காக ஃபில்டருக்கு போகிறோம். ஃபில்டருக்கு போய் இதில் பார்த்திங்கன்னா கேமரா ரோ ஃபில்டர், அதை ஷிஃப்ட் கண்ட்ரோலோடையே கொடுத்தாலும் வரும். இதில் பாருங்கள், இதுதான் கலர் கரெக்ஷன், பேசிக். இந்த இது எக்ஸ்போசர், இந்த ஒயிட் கூட்டுறது. இது கான்ட்ராஸ்ட். இது பாருங்கள், அந்த க்ரீன் கலர்லாம் டிஃப்ரென்ஸாக டார்க் ஆகுது பாருங்கள். இது ஹைலைட்ஸ். இது ஷேடோ. ஒயிட்னஸ் ஏற்கனவே டார்க் கூட இருக்கிறதுனால நான் கொஞ்சம் இது பண்ணுறேன், ஒயிட்னஸை குறைக்கிறேன். பிளாக். இது டெக்ஸ்சர். இது கிளாரிட்டி பாருங்க. இப்படி பிக்சர்ஸுக்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் போட்டிருப்பாங்க. இப்படி இதில் அது இது என்னென்னு செய்கிறதுன்ட்டு நான் இப்போ கொஞ்சம் இதை முடித்த உடனே உங்களுக்கு சொல்லித்தரேன். இது டபுள் லேயரில் எடுத்து செய்கிறது நான் சொல்லித்தரேன். ஏற்கனவே நான் செய்து காட்டியிருப்பேன் நிறைய அந்த ஹேர் கட்டிங் இதுகளுக்கு டபுள் லேயர் எப்படி எடுத்து செய்கிறதுன்ட்டு. அதே மாதிரி தான் இதுவும் இது பண்ணுறது. சட்ரக்ஸ். இது பாருங்கள், க்ரீன் கலர்ஸை கூட்டுறது. இது ஃபுல்லாகவே கலர் கூடும். இதான் இதில் ஜெலோ. இந்த ரெட்டை கூட்டுறேன்னா ரெட்டை கூட்டலாம், ஒரேஞ்சை கூட்டுறேன்னா ஒரேஞ்சை கூட்டலாம். இப்படி தான் இது செய்கிறது. ஓகே, இப்போ நான் இன்னொரு லேயரில் உங்களுக்கு அந்த எப்படி இது பண்ணுறதுன்ட்டு சொல்லித்தரேன். ஃபில்டருக்கு போய் கேமரா ரோவில் இந்த இதை இப்படி டாக் ஆக்கி டெக்ஸ்சரை இது பண்ணி இதை ஓகே பண்ணிவிட்டு இப்படி இடத்துல ரேசர் பார் எடுத்து இதில் இருக்க இந்த ஒரிஜினல் பிக்கை மேலே இருக்க அந்த கேர்ள்ட இதை ரேசரால் அழிச்சு விட்டால் அவட இது நேச்சுரலாகவும் இந்த வெளியில் இருக்கிற சுற்றி இருக்கிற பேக்ரவுண்ட் எடிட் பண்ண பேக்ரவுண்ட் மாதிரியும் வரும். இதை கொஞ்சம் டார்க் பண்ணிவிடுங்க.
இது வந்து கீழே இருக்க பேக்ரவுண்ட். இப்போ உங்களுக்கு நான் உதாரணத்துக்கு இது கீழே இருக்க பேக்ரவுண்டு நான் இந்த ஐயை ஓப்பன் பண்ணி காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குண்டு. உங்களுக்கு விளங்குன்னு நினைக்கிறேன். இந்த மேலே இருக்க அந்த லேயரை தான் அழிக்கிறோம். இந்த லேயர் அழிச்சோன்னா அதே ஷேப்புக்கு கீழே இருக்க பேக்ரவுண்ட் ஒரிஜினல் பிக் தான் எங்களுக்கு வியூ ஆகுது. சில பேருக்கு அது விளங்காது, இது என்னடி செய்து வச்சுருக்குறாங்க அப்படின்லாம் கேட்டுருக்குறாங்க நிறைய பேர். இப்படி தான் இந்த கேமரா இதுகள் எடிட் பண்ணுறது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை. இதுக்கு நாங்கள் சாஃப்ட்வேர் வேறையாக இன்ஸ்டால் பண்ணணும். கேமரா ரவுண்டு நீங்கள் நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணலாம் சாஃப்ட்வேர். நான் வெளியில் வேண்டி தான் போட்டிருக்கிறேன். நீங்களாம் சாஃப்ட்வேர் வேண்டி போடுறோன்னா போட்டு இது பண்ணுங்கள். நிறைய கலர் கரெக்ஷன்லாம் நல்லா செய்யலாம். டார்க்காக இருக்கிற அண்டர் டார்க்னஸ் எல்லாமே வந்து நல்லா ரிமூவ் பண்ணலாம் இதில். மற்றது இன்னொரு வீடியோவில் நான் அடுத்த தடவை உங்களுக்கு சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, தேங்க்யூ.